7, 5, 3, 2, 3 என்ற ஒரு பகு எண்ணா பகை எண்ணா ஒரு முழுவா. ஸோ இந்த கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பா பார்த்தா முழு எண்ணு தான். ஓகே, எந்த ஒரு நம்பர் நீங்க அடிச்சாலும் என்ன முழு நம்பர் தானே வரும். கரெக்ட் தான். முழு எண்ணும் வரலாம், முழுக்களும் வரலாம். முழு எண் எனக்கு என்னது 0ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி. முழுக்கள்னா மைனஸ் இன்டு டூ பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இது அனைத்துமே எனக்கு முழு நம்பர் தானே. அப்போ இது முழு எண்ணுன்னு சொன்னாலும் ஆன்சர் கரெக்ட் தான், முழுக்கள் சொன்னாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆனா ஆக்சுவலா நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ பகு எண்ணா பகை எண்ணான்னு கேட்டுக்கணும். பட் அவங்க மாத்தி என்ன பண்றாங்க, முழு எண்ணா முழுக்களா பகை எண்ணா பகை எண்ணா கேட்டாங்க. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் அங்க கான்செப்ட் பார்த்தா இது பகு எண்ணா பகை எண்ணா அதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 7 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 பிளஸ் 3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபுல்லா பெருக்கணும். பெருக்கிட்டு என்ன பண்ணும், 3 கூட்டணும். ஓகே, ஃபுல்லா பெருக்குங்க. 7 அஞ்சா 35, 35 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 105, 105 இன்ட்டு 2 எவ்வளோ வரும், 210, 210 ஒரு 3 கூட்டினா 213. ஓகேவா? இதுக்கான மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ, 213. இப்போ இந்த 213 பகு என்ன பகை என்ன, இந்த 213 நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பகு எண். ஏன் அப்படின்னா இதை என்னால் 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 7 3 21, 1 3 3. ஓகேவா? அப்ப இது 1ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 213 டிவைட் ஆகும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல 3, அப்ப 2க்கு மேற்பட்ட வகுத்தி வந்துருச்சுல, அப்ப இது என்ன வரும், பகு எண். அப்ப ஆன்சர் என்னது, பகு எண். ஓகேங்களா? அப்ப பகா எண் மட்டும்தான் எனக்கு என்னது வராது. பகு எண் சொன்னாலும் கரெக்ட் தான், முழு எண் சொன்னாலும் கரெக்ட் தான், முழுக்கள் சொன்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா 213 வருது, 211 முழு எண்ணா, நம்ம முழு எண்ணு தான். 213 ஒரு முழுக்கலாம், முழுக்கள் தான். இது ஒரு பகு எண்ணா, பகு எண் தான். பட் இது ஒரு பகா எண் கிடையாது. ஓகேவா?